நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு நண்பர்களே, இந்தியா மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால் கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்முடைய இந்தியாவுக்கு கடிதம் ஒன்று பறந்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான இடத்துல அடிமடியிலேயே கையை வச்சிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட எவ்வளவோ மன்றாடின பாகிஸ்தான் இப்போ கனடா கிட்ட மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா இதுலையும் இறங்கி வரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால சுவாரஸ்யமான பல தகவல்கள் காத்திருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனுடைய துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட வணிக கப்பல் மேலே ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 இந்தியர்கள் பலியாயிருக்காங்க. இந்த கப்பலில் 5 இந்தியர்கள் இருந்த நிலையில தான் ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறாரு. இந்தியர்களுடைய உயிரிழப்பை நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செஞ்சிருக்காங்க. உயிரிழந்தவர்களுடைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. MV கோல்டன் லியோ அப்படிங்கிற வணிக கப்பல் நேற்று மாலை யுக்ரைனுடைய ஒடேசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டிருக்கு. அப்போது ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் இந்த கப்பலை தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது கப்பலுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 பேர் இருந்திருக்காங்க. இதில் தான் 5 இந்தியர்கள் இருந்திருக்காங்க. இந்த 5 இந்தியர்களில் தான் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. யுக்ரைனில் இருக்கும் இந்திய தூதரகம் இந்த சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர பிரார்த்திப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் வணிக கப்பல்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதலையும் இந்தியா கண்டிச்சிருக்காங்க. சர்வதேச கடல்சார் வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கு முட்டுக்கட்டை போடும் இந்த மாதிரியான தாக்குதல் வருத்தமளிக்குது அப்படின்னும் இவை இனி வரும் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் இந்தியா தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், வளைகுடாவில் மீண்டும் மோதல் தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில் அமெரிக்கம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்திருக்கு. அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரைக்கும் வளைகுடா நாடுகளுக்கு விமானங்களை இயக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. வளைகுடாவில் இப்போது மீண்டும் போர் வெடிச்சிருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பதற்றம் உச்சத்தில் இருக்குது. இதற்கிடையில் தான் இந்திய விமானிகள் சங்கம் இது தொடர்பாக கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரைக்கும் அங்கு விமானங்களை இயக்கக்கூடாது அப்படின்னு விமானிகள் சங்கம் வலியுறுத்தியிருக்காங்க. இது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரக தலைவர் வீர் விக்ரம் யாதவுக்கு நேற்று கடிதத்தையும் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் துபாய் மற்றும் அபுதாபி நகரங்களில் நிலைமை சீராக இல்லை. வளைகுடாவில் தொடரும் இராணுவ பதற்றம் காரணமாக சிவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் செல்லும் விமானங்கள் தவறாக அடையாளம் காணப்பட்டு ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கு. GPS சிக்னல் பாதிப்பு, திடீர் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற பல்வேறு அபாயங்கள் இருக்கு. இது போன்ற சூழல்ல ஒரு சிறிய தவறான தகவல் கூட பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். அதனால பாதுகாப்பு அமைப்புகள் அங்கே பாதுகாப்பை 100% உறுதி செய்யும் வரைக்கும் துபாய், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு அந்த அமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 8 நாட்களாக மீண்டும் தாக்குதல்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. 2 தரப்பினரும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் முழு வீச்சில் போர் வெடிக்கும் ஆபத்து உருவாகியிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே பல சர்வதேச விமான நிறுவனங்கள் வளைகுடாவை தவிர்த்து மாற்று வழித்தடங்களில் விமானங்களை இயக்கிட்டு வர்றாங்க. இதனால் பயண நேரம் மற்றும் எரிபொருள் செலவு அதிகரிச்சிருக்கு. மறுபக்கம் இந்திய விமான நிறுவனங்களுக்கு வளைகுடா நாடுகள் மிக முக்கியமான சந்தையாக இருக்கு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, அலாஸ்கா உள்ளிட்ட நிறுவனங்கள் தினசரி பல விமானங்களை துபாய், அபுதாபி, சார்ஜா மற்றும் பிற வளைகுடா நகரங்களுக்கு இயக்குறாங்க. இந்தியாவுடைய சர்வதேச பயணிகளில் சுமார் 50% பேர் வளைகுடா நாடுகள் வழியாகவே பயணம் செய்கிறாங்க. மேலும் ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா செல்லும் பயணிகளுக்கும் வளைகுடா வழியாகவே லே ஓவர் செய்து பயணிக்கிறாங்க. போர் காரணமாக பிப்ரவரி மாதம் முதலே பல இந்திய நிறுவனங்கள் வளைகுடா நாடுகளுக்கு தங்கள் விமான சேவையை ரத்து செஞ்சுருக்காங்க. கடந்த 1 வாரத்துக்கு முன்பு தான் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டுச்சு. இப்பேற்பட்ட சூழலில் தான் மீண்டும் தாக்குதல்களை குறிப்பிட்டு விமான சேவையை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நம்முடைய மத்திய அரசுக்கு வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியானால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீண்டும் அமல்படுத்த இந்தியாவுக்கு அழுத்தம் தருமாறு கனடா நாட்டுடைய ஆதரவை பாகிஸ்தான் பகிரங்கமாக கோரியிருக்கு.
பாகிஸ்தானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கும் கனடாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்துடன் இணைந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் அவர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. 1960 எட்டப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் கிழக்கு நதிகளின் உரிமை இந்தியாவுக்கும் மேற்கு நதிகளுடைய உரிமை பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டுச்சு. கடந்த 2025 ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தாங்க. இதைத் தொடர்ந்து தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் முற்றிலும் நிறுத்தும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு இந்தியா அதிரடியாக அறிவிச்சாங்க. இது குறித்து இஷாக் தார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது ஏற்கனவே பதற்றமாக இருக்கும் பிராந்திய பாதுகாப்புல புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. தண்ணீரை ஆயுதமாக்குவதை நிறுத்திட்டு சர்வதேச சட்டங்களின்படி ஒப்பந்தத்தை உடனடியாக புதுப்பிக்க இந்தியாவுக்கு அறிவுறுத்த கனடா உள்ளிட்ட நட்பு நாடுகள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் சர்வதேச அளவில் ஆதரவு திரட்ட முயற்சி செஞ்சாலும் இந்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் மேலும் உறுதியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 60 ஆண்டுகள் பழமையான இந்த ஒப்பந்தம் தற்போதைய வடிவத்தில் இனி செயல்பட முடியாது அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்காங்க. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நம்பகத்தன்மையுடன் திரும்ப பெற முடியாத வகையிலையும் நிறுத்தும் வரைக்கும் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும், எதிர்காலத்தில் நதிநீர் பகிர்வு மீண்டும் விவாதிக்கப்பட்டாலும் அது புதிய மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளின் கீழ் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய பிரச்சனை நீர் தட்டுப்பாடு அல்ல, நீர் மேலாண்மையின்மையே. இந்தியா தன்னுடைய உரிமையுள்ள நதிநீரை செனாப் நீர்மின் திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல் மூலம் முழுமையாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுக்கு இப்போ பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழலில் தான் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு இந்தியா திட்டவட்டமான பதில் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒப்பந்தம் அதன் தற்போதைய வடிவில் மீண்டும் அமலுக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல பாகிஸ்தான் எந்தவித நம்பிக்கையான நடவடிக்கைகளும் எடுக்கலை. ஐக்கிய நாடுகள் சபையால் தடை செய்யப்பட்ட நபர்களும் அமைப்புகளும் இன்னமும் பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்பட்டு வர்றாங்க. பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்து தான் இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் அமையும். தற்போதைக்கு இந்த ஒப்பந்தத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேறும் எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னாலும், நாட்டின் நலன்களுக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யும் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டதால் தான் பாகிஸ்தானில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. பாகிஸ்தானில் போதிய நீர் சேமிப்பு திறன் இல்லாதது, நீர்க்கசிவுகள் மற்றும் அந்த நாட்டின் மாநிலங்களுக்கு இடையிலான நீர் தகராறுகளே அங்குள்ள நீர் பற்றாக்குறைக்கு உண்மையான காரணங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் நீர்மின் திட்டங்களுக்கு பாகிஸ்தான் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் ஆட்சேபனை தெரிவித்து வளர்ச்சி பணிகளை தாமதப்படுத்துவதாக இந்தியா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமேசானுடைய டேட்டா சென்டர் இருக்குல்லையா, அதன் மேலேயே ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குவைத் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. பாகிஸ்தான், கத்தார் நாடுகள் 10 நாள் போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்தும் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான தாக்குதல் 11வது நாளாக இன்னைக்கும் தொடருது. இன்று நடந்த தாக்குதலில் ஈரான் ராணுவம் மற்றும் IRGC படைகள் நடத்திய தாக்குதலில் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவம் மற்றும் வர்த்தக இடங்களை தாக்கியிருக்காங்க. கடந்த 10 நாட்களாக இராணுவ கட்டமைப்புகளை மட்டுமே தாக்கி வந்த ஈரான் இன்னைக்கு குவைத்தில் இருக்கும் அமேசான் டேட்டா சென்டர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதன் மூலம் வளைகுடா பகுதிகளில் குறிப்பாக துபாய் முதல் சவுதி அரேபியா வரைக்கும் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் தாக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதனால அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களும் அச்சத்தில் மூழ்கி இருக்காங்க. ஈரான் போர் நிறுத்தத்துக்கு முன்பு இது போன்ற தாக்குதலை மேற்கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இன்னைக்கு பக்ரைன், ஜோர்டான், குவைத் நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய கட்டமைப்புகள் இருக்குல்லையே, அது மேலே பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இன்றைய தாக்குதலை ஈரான் அரசுடைய செய்தி தளமான IRIB மற்றும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதே போல இந்த தாக்குதலை அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாகவே நடத்தப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்புடைய உத்தரவின் பெயரில் இன்னைக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சென்டம் அமைப்பும் உறுதி செஞ்சிருக்காங்க. அமேசான் டேட்டா சென்டர் மீதான தாக்குதல் குறித்து IRGC அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா நேற்று தர்குயின் பகுதியில் கட்டுமான இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் IRGC ஏரோஸ்பேஸ் வீரர்கள் இன்னைக்கு பக்ரைனில் இருக்கும் அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான டேட்டா சென்டர் மீது குரூஸ் ஏவுகணை கொண்டு தாக்கியதாக அறிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஆபரேஷன் மின்னல் அப்படிங்கிற பெயரில் குவைத் நாட்டில் இருக்கும் அமெரிக்க கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் உறுதி செஞ்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.